ரித்திகா வந்து காலையில ஸ்கூலுக்கு போகும்போதே எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பீச் ஸ்டைல் எனக்கு வந்து வேர்க்கடலை சுண்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. இன்னைக்கு அதுதான் நான் ரெடி பண்ண போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்திரலாம். 100 கிராம் வந்து வேர்க்கடலை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 2 பீஸ் மாங்காய் வந்து ஒரு பீஸ் மாங்காய் வந்து துருவிட்டு இன்னொரு பீஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா, ஹாஃப் லெமன், அடுத்தது தக்காளி ஒரு ஹாஃப். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கரில் வேர்க்கடலை வந்து வேகிறதுக்கு தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்ச வேர்க்கடலையை வந்து இதில் நம்ம வந்து போட்டுடலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட்டு கிளறிட்டு ஒரு 2 விசில் மட்டும் இதில் வரட்டும். குக்கரை போட்டு நம்ம மூடியாச்சு. 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம். அம்மா நீ சின்ன வயசுல வேர்க்கடலை ஆய பைக்கலமா அத பத்தி சொல்லுமா. ஓகே. எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும், நல்லாவே விளையும். அங்க பாத்தீங்கன்னா நல்லா கடலை செடியோட இந்த பச்சை வேர்க்கடலை ஆஞ்சி நம்ம அந்த மண் வாசனையோட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை வந்து அங்க கிடைக்கல. ஸோ அதனால நான் வேர்க்கடலை கொஞ்சம் மட்டும் அம்மா வீட்லேருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் அது வேர்க்கடலை எடுத்துட்டு வந்தது இவங்க வந்து அம்மா எனக்கு வேர்க்கடலையில எனக்கு சுண்டல் செஞ்சு தாமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கேன். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே எதுக்குமா பார்த்தாலும் விசில் வச்சுட்டே இருக்க. இப்போ விசில்ல குக்கர்ல வேக வச்சாதானே சீக்கிரமா ஆகும், இல்லைன்னா குண்டாலதான் வேக வைக்கணும். அப்போ உனக்கு விசில் சவுண்டு வராது. இவருக்கு விசில் சவுண்டு வர்றதே கஷ்டமா இருக்கு. அப்ப இவருக்கெல்லாம் சமைச்சு போடலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. விசில் வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? இப்ப 2 விசில் வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரோட வந்து அந்த கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ வேர்க்கடலை வந்து தண்ணி வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வேர்க்கடலை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அடுத்தது ஆனியன் கொஞ்சம். இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும்.
இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவிச்ச வேர்க்கடலையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது மாங்காய் வந்து ஒரு 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 தக்காளி, கொஞ்சமா லெமன் ஜூஸ், அதையும் போட்டு நம்ம இதில் கிண்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆனியன் சேர்த்துருக்கோம். இது மேலே கொஞ்சம் பச்சை ஆனியன் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் வந்துட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் தூவிக்கலாம். அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இதில் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீச் ஸ்டைல் வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. இந்தா நீ கேட்ட பீச் ஸ்டைல் வேர்க்கடலை சுண்டல் ரெடி. அவளுக்கு கொடுக்கலையா? சூடா இருக்குன்னாங்க கொடுக்கல, அதுக்குன்னு சட்டை போடுறா. சரி ரித்திகாவுக்கு நீ கேட்ட பீச் ஸ்டைல் வேர்க்கடலை சுண்டல். அதுக்குதான் வேலைன்னு சொல்லு. நீக்கிட்ட உடுங்க வேணுமா? ஓகே ஓகே பிரணவா பாய் சொல்லு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட வாங்க சொல்லு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.